நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிச்சது. ஸோ கற்றுக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் வயசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது. டெக்னாலஜி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபைனலி. ஸோ இதுக்காக நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக ரொம்ப நன்றி. நம்ம வந்து யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2024 என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. இப்போ தான் ஒரு க்ரோயிங் யூடியூபர், இப்போ தான் 2K வந்திருக்கேன். இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ண விஷயங்களை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2024 இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்காக பெருசாக நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறவங்க ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க, ஒரு நல்ல ஸ்பீடான இன்டர்நெட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட டைப் ஆஃப் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் முதலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டான ஒரு வீடியோஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இதில் என்கிட்ட என்ன விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஐஃபோனுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க, ஸோ ஐஃபோனை தான் வந்து பெருசாக பூஸ்டப் பண்ணி சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னோட வீடியோஸை ரெகுலராக ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் என்றைக்குமே இந்த ஆப்பிள் ஃபோனை வந்து வாங்குங்க, ஐஃபோன் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் சரி, என்னோட கமெண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிக்கும். நான் என்னோட சர்க்கிளில் நான் வந்து அதிகமாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் பார்த்துருக்கேன். அண்ட் என்கிட்டயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன், மேக் இருக்குது, லைக் 2019 உள்ள மேக்புக் ஏர் மாடல் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஐபேட் மினி 5 இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் இருக்குது. ஸோ இந்த ஈக்கோ சிஸ்டமில் நான் இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்கிட்ட ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அவன் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் ஆரம்பித்தேன். பட் ஐஃபோன்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நம்ம இப்போ இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இந்த ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்க இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. என்னோட கான்டென்ட் வந்து நல்லா இருக்கணும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் நம்ம காமிச்சு தான் வந்து நம்ம அவங்களை வந்து பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வாங்குறோம் அப்படின்னா இப்போ நிறைய டெக் யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. டேரெக்டாக அந்த பிராண்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க ரிவ்யூ யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப பாப்புலரான என்னோட வீடியோ ஒன்று எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா iPhone 14 லான்ச் ஆன டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா iPhone 14 வந்து தயவு செஞ்சு யாரும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் மெயினாக சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த எடிட்டிங்கோ எந்த கட்டோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் அப்படி ஒரு 5 minutes வீடியோன்னு நினைக்கிறேன், அப்படியே ஃபுல் லென்த்தில் அப்படியே பேசியிருப்பேன். ஸோ அதில் எந்த விதமான எடிட்டிங்குமே இருக்காது. ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீச் ஆனிச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ ஓகே, அப்போ ஐஃபோன்ஸ் பற்றி நிறைய பேரோட கமெண்ட்ஸ் படித்தப்போ ஸோ ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ ஆசைப்பட்டு லைக் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் டைம் ஃபோன்னாலே ஃபஸ்ட்டு ஐஃபோன் போகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு 10 years ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்கு சில பேசிக்கான நாலேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஆப்பிள் தான் நான் சொல்கிறேன், வெளியே சொல்லும்போது பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களோட வெப்சைட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட விஷயங்களே புரியும். இது எல்லாமே ஃபீச்சர் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், பட் அதில் ஏதாவது ஒரு செக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஹார்ட் அண்ட் மணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்படி வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. நானுமே நிறைய என்னோட வீடியோஸில் இல்லை கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆண்ட்ராய்ட் போகலாமா, லைக் சாம்சங் S24 Ultra வாங்கலாமா, இல்லை iPhone 15 Pro Max வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு, இல்லை நீங்கள் வந்து ஐஃபோன் வாங்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்சங் அல்ட்ராவே வாங்கிக்கோங்க, S24 Ultraவே வாங்கன்னே நான் நிறைய பேர்ட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மேக் வாங்கலாமா விண்டோஸ் வாங்கலாமா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை ஆனிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நமக்கு நான் சஜஸ்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் உங்களோட தேவைக்கு வந்து விண்டோஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்டோஸே வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இது வந்து நம்ம எந்த பிராண்டையோ வந்து நம்ம பூஸ்டப் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணியோ வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதை ஆரம்பிச்சது. ஸோ கற்றுக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் வயசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயங்களுக்கு நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு கிடைச்சது தான் இந்த 2K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. லைக் ரைட் இட் டவுன். உங்களுக்கு எந்த விஷயத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கார்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பைக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆட்டோமொபைல் கேட்டகரியில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸோ அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கார்ஸ் அண்ட் மொபைல்ஸ் அப்படின்னு போகிறப்ப எந்த விதமான கார்ஸ் வந்து நீங்கள் வீடியோஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்ட் கார் செக்ஷன் போகிறீங்களா, இல்லை நியூ கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறீங்களா, இல்லை ஓல்டு கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறீங்களா, லைக் விண்டேஜ் கார்ஸ் அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா. ஸோ அதுலேயுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இல்லை ப்ரீமியம் கார்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறத பாருங்கள். அதை பற்றின நாலேஜ் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆரம்பத்தில் நமக்கு எல்லா விஷயமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். பட் போக போக உங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து அடுத்தடுத்து போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரிய ஆரம்பிக்கும். இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சவங்கன்னு அப்படிங்கிறது யாருமே கிடையாது. டெக்னாலஜி ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி iOS 17 ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு, iOS 18 ஒரு ஃபீச்சர் வந்திருக்குன்னா அடுத்து 18.1 இன்னொரு ஃபீச்சர் அப்டேட் ஆயிரும். ஸோ அந்த ஃபீச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும் மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். ஈவன் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாப் யூடியூபர்ஸ் மாதிரி A2D இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிசி பில்ட் பண்ணுறது எப்படி தெரிஞ்சதுனாலும் அடுத்தடுத்து இப்போ ஃபோன் ரிப்பேர்லாம் கூட பிரதர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அவர் எப்படி தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை, நம்ம எல்லா விஷயத்துலையுமே அதை வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட செட் ஆஃப் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. குவாலிட்டியான ஆடியோவும் குவாலிட்டியான வீடியோவும் குவாலிட்டியான கண்டென்ட்டும் கண்டிப்பாக தேவை தான். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த மைக் கூட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 அந்த மாதிரி தான் வந்துச்சு. இது வந்து ஒயர்டு மைக் தான், ஒயர்லெஸ்லாம் கிடையாது. ஸோ ஒயர்லெஸ் மைக் வாங்குறதுக்கான அமௌண்ட்லாம் என்கிட்ட இருக்குது. பட் நான் அதை வந்து வாங்கலை. ஏன்னா நம்ம யூடியூப்பில் நல்ல க்ரோ ஆனதுக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய இன்கம் வச்சு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இன்னும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் இதை அப்கிரேட் பண்ணிட்டேன், ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்து பண்ணக்கூடிய எனக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு விஷயங்களை அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வீடியோஸ் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த ஒரு ரெட் கலர் லைட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் தான் வச்சுருந்தேன். இந்த பேக்ரவுண்ட் வால் கூட வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காது. அதுக்கப்புறம் இதெல்லாம் DIYயாகவே நானே பெயிண்ட் பண்ணது தான். ஸோ அந்த ரோலர்லாம் வாங்கி நானே பெயிண்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்காக வைப்போம். அப்போ தான் நம்ம வைக்கக்கூடிய லைட்டிங் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்கினது தான் இந்த டேபிள் அண்ட் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நான் போக போக தான் அப்கிரேட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இந்த ரிங் லைட்டும் கூட தான். ஸோ ஆரம்பிங்க, உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆடியன்ஸ் எந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேசுங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும். அப்போ தான் ஒரு கம்யூனிட்டியாக எல்லாருமே வந்து க்ரோ ஆக முடியும். 2024 புதுசாக யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக டெய்லி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வீக்லி 3 வீடியோவாவது மினிமம் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமில் கண்டிப்பாக உங்களோட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுங்க. ஒரு நல்ல குட் குவாலிட்டியான மைக் இருந்தாலே போதும். நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும். 3000 5000 சில பேர் 25,000 ஒயர்லெஸ் மைக்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்த உடனே போக வேண்டாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல ப்ராப்பரான லைட்டிங் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. மறுபடியும் உங்கள் எல்லாரும் என்னோட சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பாய். லவ் யூ ஆல்.